ஹலோ. ஹலோ. டிஎன்பிஎஸ்சிங்களா? வணக்கம். சொல்லுங்க மேடம். மேடம், குரூப் 2 தமிழ் இருக்குல்ல மேடம், அதுக்கு சோர்ஸ் எங்க இருந்து மேடம் படிக்கணும்? சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கொஞ்சம் நல்லா மேடம். அது எனக்கு ஓகே மேடம். பட் இந்த குரூப் 4 கொஸ்டின்ல என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, கல்வெட்டு, ஓலைச்சுவடி இதுல இருந்தெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க மேடம். அது மாதிரி எந்த இதுல இருந்து வரும், எந்த கல்வெட்டுல இருந்து வரும், எந்த ஓலைச்சுவடியில இருந்து வரும் அப்படிங்கிற மாதிரியும் இல்ல, அது இல்ல நாங்க வேற ஏதாவது புக்ல இருந்து கேட்போம். எந்த ஓலைச்சுவடி எந்த கல்வெட்டுன்னு நாங்க சொல்லிட்டோம்னா அப்புறம் பரீட்சை எதுக்கு மேடம் உங்களுக்கு? அப்படி சொல்ல வரல மேடம். எந்த நூற்றாண்டுக்குள்ள படிக்கிறதால சொல்லுங்க மேடம். நாங்களே சொல்லிட்டோம்னா நீங்க 1953ல உள்ள புக் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா நாங்க எப்படி மேடம் எழுதுவோம்? அப்போ ரெஃபரன்ஸ் கவர்மெண்ட் வேலைக்கு வந்தா என்ன மாதிரி பள்ளிக்கூடம் ஆன்சர் பண்ணணும். கவர்மெண்ட் வேலை வேணும்னா நீங்க ரெஃபரன்ஸ் புக் போடுங்க மேடம். ஓலைச்சுவடி இந்த மாதிரி மேடம். சொல்லுங்க மேடம், எனக்கு இந்த குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு தமிழ் சிலபஸ் எப்படி படிக்கின்றது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறீங்களா மேடம்? சிலபஸ் கொஞ்சம் நல்லா டீப்பா படிச்சுக்கோங்க சார். எதுவும் சொல்றதுக்கு இல்ல, சிலபஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அதான் மேம், அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ன்றது தான் அதுக்கான பவுண்டரி நாங்கள் எது தெரிஞ்சா படிக்கும் மேம். அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் எதுவும் தெரியலைங்க மேம். அதெல்லாம் பவுண்டரி எல்லாம் சொல்லிட்டோம்னா அப்புறம் நாங்க எதுக்கு எக்ஸாம் எல்லாம் உங்களுக்கு வைக்கிறது? மேம் இப்போ இல்லாம நீங்க இதுக்கு வேலை வாங்கிட்டு போயிடும். இல்லைங்க மேம், நீங்க குவாலிஃபிகேஷன் தாண்டி கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க. அது எங்க இருந்து கேக்குறதுன்னு தெரிஞ்சதுன்னா நாங்க கொஞ்சம் படிச்சுப்போம் மேம். இவ்வளவு நாள் இல்ல ஏதோ ஒரு முறை கேட்டா இது பண்ண மாட்டீங்களா? இவ்வளவு நாள் இவ்வளவு டஃபாவோ இவ்வளவு இதுவா வந்ததா? இல்ல இல்லைங்க மேம், இதே தொடர்ந்து என்ன பண்றது? ஒரு முறை வந்ததுக்கே இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி? அது ஒரு முறை வந்ததுன்னு சொல்றீங்க மேம். இந்த குரூப் 2ல அப்படிதான் வரும்ன்றத மெயின் பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா மேம், இதே திரும்ப தொடர்ந்து வருமான்றதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்கு. எப்படியா இருந்தாலுமே சார், கொஸ்டின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது சிலபஸ்க்குள்ள தான் வரும். அது டஃபா வருது, லைட்டா வருதுன்றது அது உங்களுடைய இதுதான், கண்ணோட்டம் தான். படிச்சவங்களுக்கு ஈஸியா இருக்கும், படிக்காதவங்களுக்கு டஃபா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா நாங்க கேட்கறது சிலபஸ்ல இருந்து கேட்போம். நீங்க தான் எல்லாத்துக்கும் தயாராகணும். கவர்மெண்ட் வேலைன்னும் போது நம்ம எப்படி கொஸ்டின் வந்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும், அவ்வளவுதான். அது ஓகேங்க மேம், எப்படி கொஸ்டின் வந்தாலும் நாங்க ஆன்சர் பண்ணதான் போறோம். அது இல்லைன்னு சொல்ல. நாங்க என்னன்னா, நாங்க என்ன தேர்வோட கோரிக்கை என்னன்னா, நாங்க எங்க இருந்து படிக்கணும், அந்த சோர்ஸ் நீங்க இந்த சோர்ஸ் நாங்க கேட்போம் அப்படின்ற ஒரு பவுண்டரி இருந்துச்சுன்னா நாங்க மாட்டாங்க. சோர்ஸ் உங்களுக்கு எல்லாமே அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சிலபஸ் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு இதுல இருந்து வரும் கொஸ்டின் அப்படின்னு சிலபஸ் தான் தர முடியும். இல்லைங்க மேம், நீங்க சில ஓலைச்சுவடி. வணக்கம் டிஎன்பிஎஸ்சி மேம். வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க மேம். இப்போ இந்த குரூப் 4 முடிஞ்சிச்சுல மேம்? ஆமாம்மா. அதுல கொஞ்சம் 1953 கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு மேம். நெக்ஸ்ட் நாங்க ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா எதை ரெஃபரன்ஸா வச்சு படிக்கணும்னு ஒரு ஐடியா கொடுத்தீங்க. சிலபஸை வச்சு எடுங்கம்மா. ஏதோ ஒரு முறை கொஞ்சம் டஃபா கேட்டாங்கன்னா அதே மாதிரியே கேட்பாங்க. 47ல அப்படிலாம் கேட்பாங்க, 53ல கேட்பாங்கலாம் பயப்பட வேணாமா. ஏதோ ஒரு முறை டஃபா ஆயிடுச்சு, உங்களை கேட்டிருக்காங்க, கடினமா இருந்தது, விடுங்க. அடுத்த எக்ஸாம் சிலபஸ்ல என்ன இருக்கோ அதன்படி படிங்க. அதையே வச்சுக்கிட்டு பழசையே பேசிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? இதே மாதிரியே வந்துச்சுன்னா என்ன மேம் பண்றது? எங்க ஒரு வருஷம் அந்த இது ப்ரிப்பரேஷன் வேஸ்ட் ஆயிரும்ல மேம். சரி, இந்த மாதிரி டஃப் எத்தனை முறைமா வந்தது? அது ஓகே மேம். எத்தனை முறை டஃபா வந்தது? சரிங்க மேம், குரூப் 4க்கு வந்துருச்சு மேம். நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு, அடுத்து ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கணும் அப்படின்னா அடுத்த பரீட்சை குரூப் 2க்கு சிலபஸ்ல என்ன சொல்லிருக்கோமோ அதன்படி படிங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லா படிங்க, அவ்வளவுதான். அதுல இருந்து தான் கேட்பாங்க கேள்வி. அந்த எக்ஸ்ட்ரா தான் மேம். என்ன? வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். இப்போ லாஸ்டா குரூப் 4 நடந்ததுல மேடம், அதனால ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் கேட்கலாம் மேடம். அதுக்காக கால் பண்ணிருக்கேன். மேடம், இப்போ குரூப் 4 10ஆம் வகுப்பு தரேன்னு சொல்லியிருந்தீங்க. பட் +2 விட வெளியே போயிருக்கு, டிகிரி லெவல் அந்த லெவல்ல போயிருக்கு. இப்போ நாங்களாம் நீங்க ஃபர்ஸ்ட் சிலபஸ் கொடுத்த உடனே நாங்க +2 வரைக்கும் தான் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு தரவா நாங்க கிளாஸுக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு 3 வருஷமா நாங்க படிச்சுட்டு இருக்கோம். இப்போ நீங்க சிலபஸ் கொடுத்த உடனே நான் சிலபஸ் வைஸா நாங்க கரெக்டா படிச்சோம். நீங்க இப்போ எதன் அடிப்படையில அந்த 10ஆம் வகுப்பு தரேன்னு சொல்லிட்டு தமிழ்ல 40 அந்த 1 வேர்டு மட்டும்தான் அந்த புக்குக்குள்ள இருக்கு, மற்றதெல்லாம் அவுட் சோர்ஸ் தான். இதுக்கான ரீசன் என்ன மேடம்? டெலகிராம்ல மெசேஜ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கான பதில் அதுலதான் சொல்லிருக்காங்க. எல்லாமே சிலபஸ் அடிப்படையில தான் எடுக்கப்பட்டிருக்குன்னுட்டு. ஓகே, நீங்க சிலபஸ் படி வேஸ்டா நல்லா படிச்சுக்கணும்னு அர்த்தம்.
சிலபஸ் சரி, அதுக்கான படிக்கிறதுக்கான சோர்ஸ் நீங்க முன்கூட்டியே நீங்க கொடுத்துருக்கணும்ல. படிக்கிறதுக்கான சோர்ஸ் எல்லாம் முன்கூட்டியே தர முடியாது உங்களுக்கு. இந்த புக்ல இருந்து படினா அப்புறம் உங்களுக்கு எதுக்கு எக்ஸாம்? சிலபஸ்ல டாபிக் கொடுத்துருவோம். அந்த டாபிக் நீங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல படிக்க முடியுமோ படிங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அதுக்கு நாங்க ஓலைச்சுவடி, நன்னூல், தொல்காப்பியம், அந்த மொழிபெயர்ப்பு இருக்கு, அந்த புக் எல்லாம் மேடம் படிக்க முடியும். வரணும்னா கவர்மெண்ட் வேலைக்கு வரணும்னா எங்க இருந்தாலும் படிச்சாகணும். கவர்மெண்ட் வேலைக்கு வரணும்னா எங்க ஒரு கொஸ்டின் கேக்குறாங்கன்னா அதுக்கு வந்து எங்க இருந்தாலும் படிச்சு. மேடம் இருங்க மேடம், நீங்க குரூப் 1க்கு ஆள் எடுக்கிறீங்களா இல்ல குரூப் 4க்கு ஆள் எடுக்கிறீங்களா மேடம்? எந்த திறமைய நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஒரு 10ஆம் வகுப்பு தரேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன திறமையில நீங்க ஆள் எடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எங்க கிட்ட என்ன திறமையை நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதுதான் கேள்வி. ஃபர்ஸ்டே நீங்க முன்கூட்டியே வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பராச்சும் நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கலாம்ல. இப்ப எத்தனை லட்சம் மாணவர்களோட எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? இதனால வெறும் 3900 சில்லற வேகன்சிக்கு எத்தனை லட்சம் பேர் எழுதிருக்காங்க? 13 லட்சம் பேர் எழுதிருக்காங்க. நீங்க குரூப் 1க்கு நீங்க கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணீங்களா இல்ல குரூப் 4க்கு ரெடி பண்ணீங்களா? எந்த திறமை நீங்க என்கிட்ட ஒண்ணு எதிர்பார்க்கறீங்க? நீங்க சொல்லுங்க மேடம். 10ஆம் வகுப்பு தரம் தானே நீங்க? அதான் 10ஆம் வகுப்பு தரம் தான் நீங்க சொல்லிருக்கீங்க. சரி, அதிகபட்சம் சரி +2ல இருந்து கூட நாங்க எதிர்பார்க்கறோம். ஓகே, 1953ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு அந்த புக்ல இருந்து. இப்ப அந்த புக்கெல்லாம் வந்து நாங்க எங்க நாங்க போய் தேடி படிப்போம்? அதுக்காக அந்த அளவுக்கு திறமை எங்க கிட்ட இருக்கா? நாங்க படிச்சது 10th +2. நீங்க அது அடிப்படையில தான் நீங்க வந்து ஆளுக்கு வேலைக்கு சேர்க்கறீங்க. திங்கக்கிழமையில இருந்து இதே கால் தான் பண்ணீங்க. இப்ப என்ன சொன்னீங்களோ திங்கக்கிழமையில இருந்து நாங்க இதை கேட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு தான் உங்களுக்கு டெலிகிராம்ல பதில் கொடுத்துருக்காங்க. அதான் மேடம், சிலபஸ் அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எங்க சிலபஸ் அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டிருக்கு. சரி, ஒரு டிகிரி சரி, நீங்க உங்ககிட்ட கொடுத்தா அந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணுவீங்களா? அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க 10ஆம் வகுப்பு தரேன்னு சொல்லிட்டீங்க. நீங்க உங்ககிட்ட கொடுத்தா அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் உங்களால பண்ண முடியுமா? இல்ல கொஸ்டின் எடுத்தவங்க கிட்ட கொடுத்தாவே, இப்போ நிறைய பேர் எடுத்திருப்பாங்க சரிங்களா, அவங்க கிட்ட கொடுத்தாவே அதுல மார்க் எடுக்க முடியுமா? அந்த தமிழ்ல மார்க் எடுக்க முடியுமா? எந்த அளவுக்கு மார்க் எடுக்க முடியும் நீங்க சொல்லுங்க. 40 கொஸ்டின் தான் புக்ல இருந்து வந்திருக்கு. மீதி அதர் சோர்ஸ் எல்லாம் எவ்வளவு? அப்ப நாங்க லைப்ரரியில இருக்கிற மொத்த புக்கை நாங்க படிச்சாதான் இந்த குரூப் 4 கிளியர் பண்ண முடியும் போல இருக்குது. எத்தனை வருஷம் நாங்க உட்காந்து படிச்சுட்டு இருப்போம்? ஆவேசப்படாத, ஒரு நிமிஷம் இரு. இந்த முறை ஏதோ டஃபா வந்திருக்கு அதனால இப்படி பேசுறீங்களே. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஈஸியா வந்தது மேடம். ஒரு முறை இல்ல மேடம், நீங்க சொல்றீங்க நீங்க ஈஸியான ஒரே ஒரு வார்த்தை சொல்றீங்க, இந்த ஒரு முறைன்னு சொல்றீங்க. இந்த ஒரு முறை தான் மேடம். எவ்வளவு பேப்பர் ஈஸியா வந்தது அப்பதான் போன் பண்ணி ரொம்ப ஈஸியா கேட்டிருந்தீங்க. டிஎன்பிஎஸ்சி சூப்பர் அப்படின்னு என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு சொன்னீங்களா மேடம்? அதுல கூட நாங்க ஒரு மார்க்ல வந்துச்சு. ஓலைச்சுவடியில இருந்து எடுத்துட்டீங்க, கல்வெட்டுல இருந்து எடுத்துட்டீங்கன்னு திங்கக்கிழமையில இருந்து இதை இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு கால்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, ஜீர்ணிக்கவே முடியல உங்களால? ஆமா மேடம், ஆமா மேடம். ஒரு மாணவனுடைய அந்த வாழ்க்கையில நீங்க விளையாடுறீங்க மேடம். இப்போ 5 வருஷமா உட்காந்து படிச்சுட்டு இருக்கானா எதுக்காக? வேலை வெட்டி விட்டு வீட்டுல திட்டு வாங்கிட்டு டிராவலிங்ல சரி எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம் தெரியுமா? மெயில அனுப்பி விடுங்க, உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. சொல்ல வேண்டியது மெயில ரெஜிஸ்டர் பண்ணுங்க, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க.